ஹாய், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹரியாலி சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். க்ரீன் சிக்கன் செய்கிறதுக்கு முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இப்போ ஒரு 1/4 கட்டு புதினா, 1/4 கட்டு கொத்தமல்லி, 5 பச்சை மிளகாய் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதோட 1/2 கப் தயிர், இது ஒரு 70 கிராம் இருக்கும். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது அப்படியே ஒரு 1/2 hour ஊறட்டும். இது ஓரமாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 3 லவங்கம், 2 பட்டை, 1 பிரிஞ்சி இலை இதில் சேர்த்துடுறேன். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே இதை வதக்கலாம். இப்போ ஊற வச்சுருந்த சிக்கனை இதோடு சேர்த்துடுறேன். சேர்த்துக்கு வெங்காயத்தோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ சிக்கன் வேகணும், அதனால ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். திறந்து பார்க்கலாம். இதில் நான் இன்னும் தண்ணி எதுவுமே சேர்க்கல. சிக்கன் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதோடு சேர்த்துடலாம். புதினா, கொத்தமல்லி எல்லாம் பச்சையாக அப்படியே போட்டிருக்கோம். அதனால் அதோடய வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதில் வதக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. ஹரியாலி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். கீ ரைஸ், பிரியாணி இதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.